அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது தனுசு ராசி. 12 ராசிகள்லேயே தனி குணாதிசயம் கொண்ட ராசி அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்களை சொல்லலாம். இதில் ஏன்னா இவங்களுக்கு புத்திசாலித்தனமாகவும் இருக்கும், ரொம்ப செல்வ செழிப்புடன் இருக்கக்கூடிய ஒரே ராசி அப்படின்னு பார்த்தா தனுசு ராசிக்காரர்களை சொல்லலாம். பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்களை எதிர்த்தா அழிவு தான் அப்படின்னு கூறுவாங்க. அப்படி தனுசு ராசிக்காரங்க மற்ற ராசிக்காரங்களை விட கொஞ்சம் குணாதிசயத்தில் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. இந்த தனுசு ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி குரு என்பதனால இவங்களுக்கு எப்பவுமே பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது ஒன்று இருக்காது அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசியை ஜோதிடத்தில் உப ராசி என்று சொல்லுவாங்க. அதே போல் 12 ராசிகள்லேயே 9வது ராசி இந்த தனுசு ராசி. அதிர்ஷ்டத்தை அளக்கும் ராசி அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் இந்த நட்சத்திரங்கள்லாம் இந்த தனுசு ராசியில் அடங்கும். அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்காரங்கிட்ட இருக்கிற சிறப்பான குணம் என்ன தெரியுமா? இவங்களுடைய நம்பிக்கை. நிறைய செயல்கள்லாம் செய்யக்கூடியங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. இந்த ராசிக்காரங்கிட்ட எண்ணற்ற நல்ல ஆற்றல்கள் இருக்கும். எந்த ஒரு செயல்லையும் ஆர்வமாக இறங்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அதில் வெற்றி பெறுவாங்க. ஆனால் இந்த ஆர்வமாக இறங்குறாங்க பார்த்தீங்களா, அதை மட்டும் செய்ய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஆர்வமாக அவங்களே இறங்கிட்டாங்க, இதை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி இறங்கிட்டாங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும். அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்காரங்கிட்ட கொஞ்சம் பிடிவாத குணமும் இருக்கும். தனுசு ராசிக்காரங்க ரொம்ப நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியங்க. தன்னிச்சையான குணம் இவங்கக்கிட்ட இருக்கும். ஒரு குழந்தைத்தனமான குணமும் இவங்கக்கிட்ட இருக்கும். தனுசு ராசி ஒரு நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ராசியில் பிறந்தவங்க அதிகமாக கோபப்படுவாங்க. அதனுடன் இந்த ராசியில் இருக்கவங்க ரொம்ப தைரியமாகவும் தலைமை பொறுப்பு நிறைய இவங்களுக்கு தேடி வரும். அதே மாதிரி தலைமை தாங்குபவராகவும் தைரியசாலியாகவும் இருக்கக்கூடிய நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க. இவங்கக்கிட்ட தன்னம்பிக்கை நிறைய இருக்கும். எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், முயற்சி செய்யலாம் அப்படின்னு இறங்குவாங்க. இந்த தனுசு ராசிக்காரங்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஆற்றல் என்னன்னா, இந்த ராசிக்காரங்க எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதை முன்கூட்டியே கொஞ்சம் கணிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். அதீத புத்திசாலிகளாக இருப்பாங்க. இவங்க எல்லோரிடமுமே அன்பாக பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் யாருக்கும் அடிமையாக இருக்கணும்னு ஒருபோதும் நினைக்க மாட்டாங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு? இந்த ராசிக்காரங்களுக்கு தற்பெருமை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். தன்னைத்தானே உயர்த்தி பேசி கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க அதிக நண்பர்கள் வைத்திருப்பாங்க. அதே மாதிரி சுதந்திரமான போக்கு கொண்டவங்களாகவும் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உறவினர் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ தனுசு ராசிக்காரங்கிட்ட இயல்பான குணங்கள் இவ்வாறுலாம் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அல்லது நீங்களே தனுசு ராசிக்காரங்களாக இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி தான் உங்களுடைய கேரக்டர்ஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு? இந்த வாரத்துலையாவது உங்களுக்கு ஏதாவது நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்கா? தொழிலில் வியாபாரத்தில் எந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சரி, நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு பண வசதியில் குறைவு ஒன்றும் இருக்காது. ஆனாலும் உடல் நலத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளும் பாதிப்புகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. அதன் காரணமாக மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் ஏற்படும். பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்காது. தலைவலி, காய்ச்சல் இந்த மாதிரி சின்ன பிரச்சனைகளாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சற்று நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படும். வழக்குகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நிலையே இருக்கும் இந்த வாரத்தில். அதே மாதிரி சகோதரர்கள் வகையில் நல்ல ஒரு அனுகூலமான பதில் இந்த வாரத்தில் கிடைக்கும். அலுவலகத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய பணியை சிறப்பாக செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. ஒரு
சிலருக்கெல்லாம் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்கள் உங்களிடம் மரியாதையாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி வியாபாரத்தில் விற்பனை இந்த வாரத்தில் சிறப்பாகவே இருக்குது. சிறப்பாக இருக்கிறதுனால நல்ல ஒரு லாபத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கடன் கொடுப்பது, வாங்குவது இரண்டையுமே இந்த வாரம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஓரளவுக்கு மனநிறைவு நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு சலுகை எல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசி பெண்கள் கொஞ்சம் குடும்ப உறவுகிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இந்த டைம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கொஞ்சம் வீட்டில் ஒரு மனசஞ்சலம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சின்ன உபாதைகள் வரும். கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் 13, ஆகஸ்ட் 16ஆம் தேதியெலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்குது. சரி, இந்த தனுசு ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய், சுக்கிரன் இவங்கெல்லாம் நன்மை வழங்குற இடத்துல இருக்கிறாங்க. இதனாலே என்னமோ நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு யோகமான வாரம் அப்படின்னே சொல்லலாம். இந்த தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். செவ்வாயால் ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு சீராகும். உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கு தொழிலில் இருந்த நெருக்கடியெல்லாம் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களுடன் எதிராக செயல்பட்டவங்க கூட அந்த போட்டியெல்லாம் விலகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சாதகமான பதில் இந்த வாரத்தில் கிடைக்கும். திட்டமிட்டு செயல்படுங்க, நினைத்ததை சாதிப்பீங்க. அதே மாதிரி நம்மளுடைய பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய நட்சத்திரநாதன் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடி கொண்டுட்டு வருவார். அதே மாதிரி உங்களுடைய செல்வாக்கும் மதிப்பும் பல மடங்கு உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. குருவின் பார்வை உங்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் கூட படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. பணிபுரியும் இடத்துல உங்களுடைய நிலை படிப்படியாக உயரும். வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இதனால் வரையிலும் பண தேவையில் பூர்த்தியாகாமல் இருந்திருக்கும். கொஞ்சம் கடன் பிரச்சனை கூட இருந்திருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைந்து உங்களுடைய பண தேவையும் பூர்த்தியாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு குரு மங்கள யோகம் உண்டாக இருக்கிறதுனால இழுபறியாக இருந்த வேலையெல்லாம் நல்ல ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அதுவும் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரப்போகுது. நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு லாபத்தை தரப்போகுது. வியாபாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம். போகிற வாரத்தெல்லாம் கம்பேர் பண்ணக்குள்ள இந்த வாரம் நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக அமைந்திருக்கு. பணவரவு ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது. புதிய முயற்சியெல்லாம் ஏதாவது செய்கிறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செய்யுங்க. அதில் கொஞ்சம் கவனமாக செய்கிறது நல்லது. திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான வாரம் அப்படின்னே சொல்லலாம். பல யோகங்கள் நிறைந்த வாரமாக இந்த வாரம் நம்மளுடைய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய வேலையில் பணியில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. ஒரு சிலருக்கெல்லாம் இடமாற்றம் இந்த மாதிரி ஏதாவது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய், சுக்கிரன்லாம் உங்களுக்கு நன்மை வழங்குற இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக தான் அமைய போகுது நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு. அதேமாதிரி சுக்கிரன் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும். கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு கபாலீஸ்வரரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீர்ந்து வாழ்க்கை வளமாகறதுக்கு கபாலீஸ்வரரை வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றமான நிலைமைக்கு வருவீங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலாக நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் நினைத்திட்டு இருப்பீங்க இல்லையா, அது நிறைவேறும்னு நினச்சிட்டு